கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு நடிக்க மறுக்கிறாரு விஜய் சேதுபதி மேல தயாரிப்பாளர் சரமாரி புகார். சினிமா தயாரிப்பு மற்றும் விநியோகத்துல ஈடுபட்டு இருக்காரு ஸ்டுடியோ 9 சுரேஷ். விஜய் சேதுபதி தங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு படத்துல நடிக்க மறுக்கிறதா சொல்லியிருக்காரு. இது பத்தி அவர் மேலும் சொல்லியிருக்காரு. நான் ஸ்டுடியோ 9 நிறுவனத்தை கடந்த 3 ஆண்டுகளா நடத்திட்டு இருக்கேன். நல்ல படங்களை தேர்வு செஞ்சு விநியோகித்துட்டு இருக்கேன். சலீம் படத்தை தயாரிச்சேன். 2012ஆம் ஆண்டு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை வாங்கினேன். அப்போ அறிமுகமானாரு விஜய் சேதுபதி. அப்பவே இவர் பெரிய நடிகரா வருவார்னு தீர்மானிச்சு அவரை வச்சு ஒரு படம் எடுக்க நினைச்சேன். இது அவர்கிட்ட தெரிவிச்சப்போ அவரும் தன்னோட நண்பர் ஆனந்த் முருகேஷனை அறிமுகப்படுத்தி இவர் தான் டைரக்டர் வசந்தகுமாரன்ற கதை வச்சிருக்காரு, அதையே எடுக்கலான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு 1 கோடி சம்பளம் பேசப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. 10 லட்சம் அட்வான்ஸ் ஆகவும் கொடுக்கப்பட்டது. இயக்குனர் ஆனந்த்குமார், நடிகை பிந்து மாதவி, வரலட்சுமி ஆகியோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது. தனியா அலுவலகமும் போடப்பட்டது. அப்போ 2 படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த விஜய் சேதுபதி அந்த படங்களை முடிச்சுட்டு வர்றதா சொன்னாரு. அந்த படங்கள் ஹிட் ஆனதும் என்னோட படத்துல நடிக்க தயக்கம் காட்டினாரு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்தாரு. என்னோட படத்துக்கு ஒப்பந்தம் போட்டப்புறம் 6 படங்கள்ல நடிச்சு முடிச்சிட்டாரு. ஆனா என் படத்தை கைவிட்டுட்டாரு. இதனால எனக்கு இது வரைக்கும் 2 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதை கேட்டப்போதான் நான் மிரட்டுறதாகவும் திட்டுறதாகவும் பொய்யான புகார்களை கூறியிருக்காரு. ஒப்பந்தப்படி அவர் என் படத்துல நடிச்சு கொடுக்கணும். இது தொடர்பா நடிகர் சங்கத்திலையும் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் புகார் கொடுத்திருக்க. அதுல நியாயம் கிடைக்கலனா விஜய் சேதுபதி மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு சுரேஷ்.